பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு போட்டு கழுவி வச்சாச்சு. பூண்டு உரிச்சு போட்டாச்சு. தேவையான தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட்டுறலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். வெண்டைக்காய் வதக்கணும், அப்போ தான் வளவளப்பு போகும். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி பழம் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். அப்புறம் பாருங்கள், வதங்கினோடனே புளி தண்ணி சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம். அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். போட்டு நல்லா கலக்கி மூடி போட்டு வேக விட்டுடலாம். இந்த பக்கம் பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. மெரிச்சு விட்டுடலாம். அப்புறம் வெங்காயத்தை தூக்கி பருப்பில் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம்.